لنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من نفسه أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா வழிவகை செய்தருள்வானாக. தியாக திருநாளாம் ஹஜ் திருநாளுடைய இந்த மகிழ்ச்சியான திருநாளை எந்நாளிலும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீடிக்க செய்தருள்வானாக. கணியத்திற்குரியவர்களை நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஹஜ் பெருநாள் என்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படுகிற ஒரு நன்னாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய மூவருடைய ஆகப்பெரிய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஹஜ் பெருநாள். அதே தியாகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தியாக சிந்தனையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் இந்த உம்மத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைய சூழல் அப்படியான ஒரு தியாக சிந்தனை இருக்கிறதா? அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், அஸ்லிம், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விடுங்கள், உங்களை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். சொன்ன மாத்திரத்திலே சொன்னார்கள், கால அஸ்லம்து, யா அல்லாஹ், நான் உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன், உனக்காகவே என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் இன்று அந்த தியாக சிந்தனை, அர்ப்பணிப்பு சிந்தனை, இஸ்லாத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை தலைமேல் ஏற்று செயல்படுத்தக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்தால் அது ரீல்ஸ் உலகத்திலே இருக்கிறது. ரீல்ஸ் உலகத்திலே இருக்கிறது. கடந்த தேர்தலுடைய பிரச்சாரத்திலே நாம் அதை தெளிவாக கண்டோம். சினிமாவினுடைய தாக்கம் சமுதாயத்தினுடைய சிதைவு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பிரச்சாரத்திலே நன்றாக தெரியும். ஆனாலும் நான் அந்த சமயத்திலே இதை பேசியிருந்தால் என்னை ஒரு அரசியல்வாதியாக பார்த்திருப்பீர்கள். என்னுடைய பேச்சை வெறும் பிரச்சாரமாக மட்டுமே எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். தேர்தல் முடியும் வரை அதை நான் பேசவில்லை. தேர்தல் முடிந்த பிறகும் பேசவில்லை. வாக்களிப்பது என்பது அவரவர்களுடைய விருப்பம், அவரவர்களுடைய தேர்வு. எது அவர்களுடைய அரசியல் விழிப்புணர்வுக்கு சரி என்று படுகிறதோ அதிலே அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். அதிலே யாரும் தலையிட முடியாது. அதே சமயத்திலே அது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியது? தேர்தல் முடிந்து போய்விட்டது, கவுண்டிங் முடிந்து போய்விட்டது, அடுத்த ஆட்சியும் அமைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு கூட்டணியினுடைய நிலைகளும் மாறி போய்விட்டது. தமிழகத்திலே ஒரு விசித்திரமான அரசியல் நடப்பதை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நடப்பது அத்துணையும் சரியா தவறா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அது பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. ஆனாலும் கூட அந்த பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு எப்படி அமைந்திருந்தது? ஆண்களும் சரி, பெண்களும் சரி,
இந்த சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டுமோ அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விட்டு சென்றார்களோ அப்படி அதே நிலையில் தொடர்கிறதா, அல்லது வேறு எதற்கு பின்னாலோ சென்று விடுகிறதா? நான் ஒரு குறிப்பிட்ட தனிநபரை பற்றி சொல்லவில்லை. அது எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், எந்த நடிகராக இருக்கட்டும், அது கிரிக்கெட் வீரர்களாக இருக்கட்டும், யாரின் மீதும் தங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்துவார்களேயானால் அவர்களுடைய ஈமானிலே சந்தேகம் இருக்கிறது. நான் இங்கே பேசுவது அரசியல் அல்ல, நம்முடைய ஈமானை பற்றி. நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேருடைய ஈமான் பறிக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானுடைய நிலை எப்படி இருக்கிறது? நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எப்படி கட்டுப்படுகிறோம்? யாரை நாம் தலைமையில் ஏற்றி வைத்திருக்கிறோம்? அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், வல்லாஹி லா அன்த யா ரசூலல்லாஹ் அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. சொன்னது யார்? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் விட நீங்கள் பிரியமானவர்கள், இல்லா மின் நஃப்ஸி, என்னை தவிர என்று சொன்னார்கள். என் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது, என்னுடைய உயிரின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது, என்னுடைய நஃப்ஸின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு சொன்னாங்க, உமரே, நீங்கள் உண்மையான மோமினாக ஆக முடியாது. நீங்கள் உண்மையான மோமினாக ஆக முடியாது. உங்களை விடவும் நீங்கள் என்னை தெரியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான மோமினாக சுதாரித்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை விடவும் உங்களை நான் தெரியப்படுகிறேன். என் மீதுள்ள முஹப்பத்தை விட உங்களின் மீதுள்ள முஹப்பத்து தான். சொன்னார்கள் தெளிவாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. உங்களில் யாரும் முஃமினாக முடியாது. அவர் தன்னை விடவும் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன் மீதுள்ள முஹப்பத்தை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன யா உமர், உமரே, இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் நிறைவடைந்திருக்கிறது. இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் நிறைவடைந்திருக்கிறது. இதை யாரை பார்த்து சொன்னார்கள்? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்றைய நிலையை கண்டிருந்தால் நம்மை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள், எப்படி சொல்லியிருப்பார்கள்? யாருக்கு ரசிகர்களாக இருக்கிறோம், யாருக்கு தொண்டர்களாக இருக்கிறோம்? எந்த அரசியல் தலைவரையும் எந்த விதமான தலைவர்களையும் நம்முடைய ஈமானுக்கு மேலாக உயர்த்தி, இஸ்லாத்துக்கு மேலாக உயர்த்தி அதுதான் வாழ்க்கை என்று சென்றால் அது நம்முடைய ஈமானை பறித்துவிடும். அது நம்முடைய ஈமானை பறித்துவிடும். நமக்கான முன்மாதிரிகள் யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஆ. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரி இப்ராஹீம் இடத்திலே இருக்கிறது, முன்மாதிரி ரசூலுல்லாஹ் இடத்திலே இருக்கிறது, முன்மாதிரி சஹாபாக்களிடத்திலே இருக்கிறது. அந்த முன்மாதிரி இன்னைக்கு நம்மிடத்திலே இல்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிறதா? பாத்திமாவுடைய முன்மாதிரி நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிறதா? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டது. நம்முடைய நிலை இப்படியே போய்கொண்டிருக்குமே. ஆனால் இந்த சிதைக்கப்பட்ட சமுதாயம் மேலும் சிதைக்கப்படும். சமூக சிந்தனை சிதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், ஈமானுடைய சிந்தனை சிதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அது எப்படி போய் சேரும் என்று தெரியாது. உஹது யுத்தம் நடக்கிறது. உஹது யுத்தத்திலே பெரும் பெரும் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒரு பெண்மணி அன்சார், ஒரு அன்சாரி பெண்மணி, அவர்களுடைய அந்த பெண்மணியுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், கணவரும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டதாக வதந்தி பரவுகிறது. இந்த பெண்மணி ஓடோடி வந்தார்கள் களத்திற்கு. அந்த பெண்மணியை பார்த்து எல்லோரும் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கேட்டுவிட்டு சொன்னாங்க, மாபால ரசூலுல்லாஹ், உன்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். மாபால ரசூலுல்லாஹ், உங்களுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். மாபால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை என்ன ஆகுது என்று கேட்டாங்க. பெண்களுடைய ஈமானை பாருங்கள். தன்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், பரவாயில்லை. தன்னுடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், பரவாயில்லை. தன்னுடைய பெற்றெடுத்த தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், பரவாயில்லை. மாபால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? காலு ஹைரா, அவர்கள் நல்லபடியாக இருக்கிறார்கள். அருளை அன்புரை,
எனக்கு காட்டுங்கள், நான் அவர்களை பார்க்க வேண்டும். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களோ அந்த பெண்மணி சொன்னாங்க, குல்லு முஸீபத்தின் யா ரசூலல்லாஹ் பஅத ஜலல். யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்த பிறகு உலகத்தில் ஏற்பட்ட அத்தனை முஸீபத்தும் தவிர்படி, அத்தனை சோதனைகளும் முஸீபத்துகளும் தவிர்படியாகிவிட்டது. ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பார்வை பட்டு விட்டது, அது போதும். இந்த உலகத்திலே குல்லு முஸீபத்தின் பஅத ஜலல். உங்களுக்கு பிறகு வேறு எந்த முஸீபத் வந்தாலும் பரவாயில்லை, அதை நான் தாங்கிக் கொள்வேன், அது சாதாரணமா. ஆனால் இந்த நிலை அப்படியா இருக்கிறது? தங்களுடைய அரசியல் தலைவர்களை, தங்களுடைய தளபதிகளை எப்படி பேசுகிறார்கள்? கூட்டம், பெரிய கூட்டத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, அழுகிறாங்க, அழுதுகிட்டே சொல்றாங்க, அண்ணனை பார்க்க முடியல, அண்ணனை பார்க்க முடியல. அழுகை எதற்காக? எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை? யாரின் பின்னாடி, அதாவது எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஈமான் எங்க இருக்கிறது? இதுல அண்ணனை பார்க்க முடியலன்னு அழுகிற சிந்தனை. இதெல்லாம் எடுத்து வீடியோவாக, ஒரு ரீல்ஸாக, பகிரங்கமாக மைக்கு நீட்டிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் பேசி கொடுக்கிறாங்க. இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் என்னாச்சு? புர்காவோடு இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் என்னாச்சு? ஒரு பெண்மணி சொல்றாங்க வீடியோவுக்கு முன்னாடி, மைக்குக்கு முன்னாடி, எனக்கு அவரை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் புருஷனை விடவும் அவர் தாங்க பிடிக்கும். பாவம், அந்த புருஷன் என்ன பாடுபடுறாங்க, என்னுடைய கணவரை விடவும் இவரைத்தான் பிடிக்கும், அது அவருக்கே தெரியும். எவ்வளவு அசிங்கமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அசிங்கமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அசிங்கமான வார்த்தை, எவ்வளவு கேவலமான வார்த்தை. அப்படியானால் இந்த சமுதாயம் எதை யோசி செல்கிறது? சஹாபி பெண்மணிகள் கணவரை ஷஹீதாகிவிட்டாலும் பரவாயில்லை, நபிகள் உயிரோடு இருக்கிறார்களா, எத்தனை முசீபத்து வந்தாலும் பரவாயில்லை, ஆனா இந்த கணவனையே உதாசீனப்படுத்தப்படுகிறார். இந்த நிலை எப்படி உருவானது? நமக்கு மத்தியிலே பல இயக்கங்கள், பல அமைப்புகளுக்கு மத்தியிலே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், நமக்குள்ளேயே நாம் சண்டை போட்டுக் கொண்டோம். ஆனால் சமுதாயம் வேறுபட்டமாக போய்விட்டது. அத்தனை நபர்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், ஒவ்வொரு நபரும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சமுதாயத்தின் நிலை இப்படி மாறி போனதற்கு என்ன காரணம்? அது நன்றாக வெளிப்பட்டது இந்த பிரச்சாரத்திலே, அது அமுங்கி கிடந்தது, ஓப்பனாக வெளிப்பட்டு விட்டது. இந்த சமுதாயத்தினுடைய எவ்வளவு மோசம் நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்தாங்க, யார ரசூலல்லாஹ், உங்களை நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனா நீங்க வஃபாத்தான பிறகு சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, நாங்களும் சொர்க்கத்துக்கு வருவோம், நீங்க சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, உங்களை பார்க்க முடியாதே என்கிற வருத்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள். உங்களை பார்க்க முடியாதே, சொர்க்கத்துல எப்படி உங்களை பார்க்க போறோம்? அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கி வைத்தான், வமன் யதஇல்லாஹ வரசூலஹு فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். சஹாபாக்களுடைய ஆதங்கத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டான். நபியின் மீது பிரியம் இருக்கிறதா, சுவர்க்கத்திலையும் நபியை பார்க்கலாம். ஒரே ஒரு வழி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், சுவர்க்கத்திற்கு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை குர்ஆன் உருவாக்கியது. ஆனால் இன்னைக்கு சிந்தனை அது எப்படி மாறி போயிருக்கிறது? வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட தொழல, பெண்களுக்கு ஜும்மா கிடையாது என்பது வேறு விஷயம். பெண்களின் மீது ஜும்மா வாஜிப் அல்ல, அவர்கள் லுகர் தான் தொழுவார்கள் வீட்டிலே. ஆனாலும் பெண்களுடைய பழக்கம் வெள்ளிக்கிழமை என்றால் சீக்கிரமே முஸல்லாவை விரித்து குர்ஆன் ஓதுவதும் ஸலவாத் ஓதுவதும் தொழுகையில் ஈடுபட்டிருப்பதும் அவர்களுடைய நடைமுறை. ஒரு பெண்மணி வீடியோல பேட்டி கொடுக்குறாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஜும்மாவுடைய தொழுகையை கூட, வெள்ளிக்கிழமையில் தொழுகையை கூட விட்டுட்டேன், நான் சினிமா பார்க்க வந்திருக்கிறேன், அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு திருப்தியா இருக்குதுங்கிறாங்க. நல்ல வயதானவரா, 45 50 வயது. ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை வீழ்ந்து போய்விட்டது, 2 தலைமுறை வீழ்ந்து போய்விட்டது. தயவு செய்து நான் பேசுவதற்கு மாற்று கருத்து யாரும் கொடுத்து விடாதீர்கள், வித்தியாசமான அர்த்தம் யாரும் வைத்து விடாதீர்கள். நான் இங்கே பேசுவது ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி. எதன் மீதும் எந்த மாற்று கருத்து வரவேண்டிய தேவையில்லை. 2 தலைமுறை வீழ்ந்து போயிருக்கிறது. சினிமா எனக்கு நல்லா இருந்துச்சு, அந்த திருப்தி இருக்குது, ஆனா வெள்ளிக்கிழமை தொழுகையை விட்டதுல நம்ம எல்லாம் நினைச்சோம் இதெல்லாம் உண்மையாவா இருக்க போகுது. தினந்தே யாராவது புர்கா போட்டுட்டு கொண்டு வந்து கூட வீடியோ வைக்கலாம் முஸ்லிம்களுடைய பேரை மாற்றுறதுக்காக. ஆனா அதுக்கு பிறகு நல்லாவே தெரிஞ்சிட்டாது முஸ்லிம்கள் தான், முஸ்லிம் பெண்கள் தான். திருச்செந்தூருக்கு போனார் தற்போதைய முதல்வர் தேர்தல் முடிந்த உடனே
செய்தித்தாள்கள் மீடியாக்கள் எப்படி எழுத தெரியுமா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற முஸ்லிம்கள் நிறைந்த ஊரில் இருந்து 200 முஸ்லிம் பெண்கள் திருச்செந்தூருக்கு வந்தாங்க கோயிலுக்கு. திருச்செந்தூரில் இருந்து பக்கத்தில் உள்ள முஸ்லிம், நான் பேரை சொல்லவில்லை, பக்கத்தில் உள்ள முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு ஊரில் இருந்து 200 முஸ்லிம் பெண்கள் வந்தார்கள் பார்ப்பதற்காக. யாரை என்ன சொல்ல முடியும்? யாருடைய சிந்தனை இப்படி போய்விட்டது. ஆனால் ஆகிரத்து ஒன்று இருக்கிறது, ஆகிரத்து ஒன்று இருக்கிறது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை ஒன்று இருக்கிறது. நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மகனை அறுத்து பழகிட சொன்னார்கள், அறுத்து பழகிட்டார்கள். மனைவியை தண்ணி இல்லாத காற்றினை விட சொன்னாரல்ல, விட்டு வந்தார்கள். அப்படித்தான் வளர்ந்தது இந்த சமுதாயம். அந்த பாரம்பரியத்தில் வந்த சமுதாயமா இப்படி சீரழிந்து போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டது. ஒருத்தன் சொல்றான், நான் ரமலான்ல நோன்பு வச்சேன், நோன்பு வச்சனுடைய பலனை அனுபவித்து விட்டேன். என்னன்னு கேட்டா, அண்ணனை பார்த்துட்டேன். நோன்பு வைத்தனுடைய பலன் இவ்வளவு கேவலம். மார்க்கத்தினுடைய எந்த செய்தியும் காதில் வரவில்லை, எந்த செய்தியும் காதில் வரவில்லை. நோன்பு வைத்தால் ரையான் என்ற சொர்க்கத்தினுடைய வாசலின் வழியாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த சமுதாயம் நோன்பு வைத்ததனுடைய பலனை தன்னுடைய தலைவரை நடிகரை பார்ப்பதில் திருப்திப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு வருத்தப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய. நோன்பு வைத்ததனுடைய பலனை எதிரில் எதிர்பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை நம்மிடத்தில் விட்டு சென்றார்கள். அந்த பாரம்பரியத்தை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். பாரம்பரியம் வீழ்ந்து போய்விட்டது, பாரம்பரியம் சிதைந்து போய்விட்டது. இதற்கு எப்படி வேண்டுமானாலும் வியாக்கியானமும் திருப்தியும் ஆறுதலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மை அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியை பார்க்கிறார்கள், சந்திரனையும் பார்க்கிறார்கள். சந்திரனையும் ஒரு தடவை பார்த்தேன், நபிகளாரையும் ஒரு தடவை பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன், நபிகளையும் பார்த்தேன். யார சொல்லலாம், சந்திரனை விட நீங்கள் அழகானவர்கள் என்று சொன்னார். சந்திரனை விட நீங்கள் அழகானவர்கள். உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுக்கும் மேலான ஒரே படைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஈமானுக்கு முரணான எந்த வார்த்தை வந்தாலும் ஈமான் ஆட்டம் கண்டு வரும், ஈமான் ஆட்டம் கண்டு வரும். ஒரு பெண்மணி வர்றாங்க கூட்டத்துக்கு, அது மோஸ்ட்லி முஸ்லீம்கள் யாரும் வெளியே வரமாட்டாங்க, முஸ்லீம் பெண்கள் யாரும் வெளியே வரமாட்டாங்க, வெளியே விட மாட்டாங்க. நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் எங்க தளபதி தான். நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய கணவரை என்ன பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு, காலையிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. நான் ஆண்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன். இங்கு பாதுகாப்பு, இந்த சமுதாயம் எங்கே பாதுகாப்பை தேடுகிறது? அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு கணவனோடு கூட பாதுகாப்பு தெரியவில்லை, அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே பாதுகாப்பு தெரிகிறது என்று சொன்னால் நம்மை முஸ்லீம் என்று சொல்வதற்கு வெச்சப்பட வேண்டாமா? இதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளமா? இதுதான் இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமா? எவ்வளவு மோசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, 3 நபர்கள் சுவர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள். ஒன்னாவது தய்யூஸ். தய்யூஸ்னா யாருன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதி லா யுபாலி அலா மன் தக்கர ஃபீ அஹ்லி, தன்னுடைய மனைவியிடத்திலே குடும்பத்திடத்திலே எந்த அந்நிய ஆண் வந்தாலும் கணவன் கண்டு கொள்ள மாட்டான். கணவனுக்கு அதை பற்றி அக்கறை இருக்காது. மனைவி யாரிடத்திலே பேசுகிறாள், யாரோடு தொடர்பு இருக்கிறது, எல்லாம் போகட்டும் விட்டுவான், அவன் தான் தய்யூஸ். சொர்க்கம் போக முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பேப்பர் போடுறவன், பால் பாக்கெட் போடுறவன், டெலிவரி பாய், அத்தனை பேரிடத்திலும் பெண்கள் எப்படி பேசுகிறார்கள், அதை பார்த்துவிட்டு சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்கள் அல்லாஹ்வை அண்டிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அண்டிக் கொள்ள வேண்டும். கணேசர்கள் மோசமான ஒரு நிலை. எல்லாமே ஒரு சந்தி. இவர்களுக்கு புர்கா போடாமல் டான்ஸ் ஆட முடியும், ஆட முடியாதுன்னு இல்லை. புர்கா போடாம இப்படி எல்லாம் பேச முடியும். புர்காவை காட்டி இப்படி போடுறது இருக்க ஒரு சந்தி. எல்லாரும் இதை மீடியாவில் பேசுவாங்க, சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன செஞ்ச அந்த காலத்தை காரணம் ஆராபியும் பால ஜம்சம், ஜம்சம் தண்ணீரை ஒண்ணு கழிச்சுட்டாங்க. ஜம்சம் தண்ணீரை ஒண்ணு கழிச்சா சும்மா விடுவாங்களா? பிடிச்சு முத்துனாங்க, கடைசி இடத்தை கோர்த்து கொண்டு போனாங்க, நிறுத்துறாங்க. அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அராத ஐயுத்தர உறவுதில்லானா, நான் திருநீர் அதுக்கு கிடைச்சது தப்பு தான், ஆனாலும் நான் பேசப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை பற்றி எல்லாரும் பேசணும். உறவுதில்லானா
திட்டினாலும் பரவாயில்லை, திட்டியாவது என்னை பேசணும், அதுதான் என்னுடைய நோக்கம் சொன்னான். ட்ரெண்டிங் தான் நோக்கம். நான் என்னை பற்றி பேசப்பட வேண்டும், எல்லாரும் எங்களை பற்றி பேச வேண்டும், எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அப்படி ஒரு சிந்தனையை, மனோநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த மோசமான சிந்தனை. இதற்கான காரணம் என்ன? ஏன் இப்படி ஆகி இந்த சமுதாயம் புர்கா என்கிற கலாச்சாரத்தை, நடைமுறையை உருவாக்குவதற்கு உலமாக்கள் முதற்கொண்டு இந்த மார்க்கத்தை சீர்திருத்தக்கூடியவர்கள் எவ்வளவு தியாகம் செய்து இந்த அடையாளத்தை உருவாக்கி இருப்பார்கள். இந்த புர்கா என்கிற அடையாளமும் தொப்பி என்கிற அடையாளமும் இப்படி கேவலப்படுத்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதா? சிதைக்கப்பட்டுவிட்டது அந்த அடையாளம். புர்காவினுடைய அடையாளம் ஏன் சிதைக்கப்படுகிறது? புர்காவை கலட்டி வீசுங்கள், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஈமானுக்குள்ள, இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை இவ்வளவு கேவலப்படுத்துவது இருக்கிறது, மிக மோசமான ஒரு சிந்தனை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? சமூகத்தினுடைய இந்த சிதைவுக்கான காரணம் யார் காரணம்? அந்த ஒவ்வொரு பெற்றோரும் காரணம், ஒவ்வொரு ஆணும் காரணம், ஒவ்வொரு பெண்ணும் காரணம், ஒவ்வொரு உலமாக்களும் காரணம், ஒவ்வொரு நிர்வாகியும் காரணம், ஒவ்வொரு சமூக ஆர்வலர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் காரணம். உள்ள பிறகுது உலமாக்களும் சேர்ந்துதான் சொல்லணும், படிக்க வைங்க, ஐஏஎஸ் ஆக்குங்க, ஐபிஎஸ் ஆக்குங்க, போலீஸ் துறையில படிக்க வைங்க, ஜட்ஜ் ஆக்குங்க, வக்கீல் படிக்க வைங்க, இன்ஜினியர் ஆக்குங்க. ஆனா அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க மக்கள், மார்க்கத்தை விட்டுட்டாங்க. படிக்க வச்சாங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கல. சின்ன பிள்ளைகள் இருந்து +2 வரைக்கும் அது ஸ்கூலுக்கு போகுது. ஆம்பளை பையனும் சரி, பொம்பளை பிள்ளைங்களும் சரி, காதல் அல்லாஹ்ங்கிற வார்த்தை விழுந்திருக்குமா? மக்தபுக்கு அனுப்பி வச்சிருப்போமா? அந்த பிள்ளையுடைய காதல ரசூலுடைய வார்த்தை விழுந்திருக்குமா? சஹாபாக்களுடைய வார்த்தை விழுந்திருக்குமா? 17 வயது வரையிலும் அந்த பிள்ளைகளுடைய காதலை மார்க்கத்தினுடைய எந்த பேச்சும் வருது. இன்னைக்கு எத்தனை நடிகர்களுடைய பேர் தெரியும், வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும். எத்தனை அரசியல் தலைவர்களுடைய பேர் தெரியும், எத்தனை வில்லன்களுடைய பேர் தெரியும், எத்தனை காமெடி நடிகர்களுடைய பேர் தெரியும், எத்தனை கிரிக்கெட் வீரர்களுடைய பேர் தெரியும். ஆனால் எத்தனை சஹாபாக்களுடைய பேர் தெரியும் என்று கேட்டு பாருங்கள். சஹாபாக்களுடைய பேர் தெரியுமா? 4 கலீஃபாக்கள் யார் என்று தெரியுமா? யார் கொண்டு வந்து நிறுத்துறது இந்த சமுதாயத்தை இப்படி மோசமான நிலைக்கு? அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு முசீபத்து ஏற்படும் பொழுது ஆகா அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவன் குர்பானி செய்ய விட மாட்டேங்கிறான், அவன் மாட்டாருக்கு விட மாட்டேங்கிறான், ஒப்பாரி வச்சு வேறாய் அல்ல. இந்த குழந்தைக்கு சஹாபியை பற்றி தெரியல, நபியை பற்றி தெரியல, அதற்காக என்னைக்கு ஒப்பாரி வச்சிருக்கிறோம்? அவரை பார்க்க முடியலையே ஒப்பாரி வைக்கிறோமே தவிர, ஆனால் எங்களுக்கு தீனை பற்றி தெரியவில்லை, எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பு தெரியவில்லை, என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறோம்? எப்ப தோலப்பட்டிருக்கிறோம்? பிள்ளைகளை மக்தபுக்கு அனுப்புங்கள். சிறு வயதிலே நாம் படிக்க வைக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அங்கே நம்ம பிள்ளையும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை நம்ம வீடியோ எடுத்து ஷேர் பண்றோம், சந்தோஷப்படுறோம், எங்க பிள்ளை அழகாக ஆடுறாங்க. கேவலம் இல்லையா? கேவலம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை பொது இடத்துல ஆட விட்டு அதை ஷேர் செய்யறோம் சொன்னா நாளைக்கு அந்த பிள்ளை படித்தால வளரும். ஷேர் செய்யணும், அந்த பிள்ளை அதைத்தான் விரும்பும், டான்ஸ் ஆடத்தான் விரும்பும். அது எப்படி போகும் என்று தெரியாது. பள்ளிக்கூடங்கள் அப்படி இருக்கிறது. அதை விடவும் வேதனையான விஷயம், இன்னைக்கு நிறைய கல்யாண மண்டபங்களை கட்டி விடுறோம். பள்ளிவாசல் வருமானத்துக்காக நிறைய கடைகளை வச்சு கட்டி விடுறோம். ஒழுங்காக நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை எத்தனை பேர் கட்டி இருப்போம்? அதற்காக எத்தனை பேர் செஞ்சு இருப்போம்? மார்க்க கல்வியோடு, தீனுடைய கல்வியோடு, உலகத்தினுடைய கல்வியை கொடுப்பதற்காக வேண்டி திறம்பட செயல்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை உருவாக்குவதற்கு நான் ஏன் சிந்திக்க கூடாது? அப்படி செய்திருந்தால் இந்த சமுதாயம் இப்படி போயிருக்குமா? ஏன் அப்படி செய்யவில்லை? பெண்களுக்கான தொடரான பயானை ஏற்படுத்தி வைக்க வேண்டும், ஆண்களுக்கும் அதுபோன்று கவுன்சிலிங் ஏற்படுத்த வேண்டும், ஈமானை பற்றி பேச வேண்டும், சஹாபாக்களுடைய வரலாறை பற்றி பேச வேண்டும். நாம் விரும்புவதெல்லாம் சஹாபாக்களையும் நபிகளாரையும் தான். எப்படி அவர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும், ஹலால் ஹராம் என்னவென்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு பெண்கள் பயான் நடந்தா கூட போகிறதுக்கு தயாரில்லை, நம்ம வீட்டு பெண்கள் அனுப்பி தயாரில்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை? லீவு காலம் வருது, மாணவர்களை ஜமாத்துல கூப்பிடுறாங்க, ஜமாத்துல அனுப்பவும் தயாரில்லை. அப்படி போயாவது 4 வார்த்தை நல்ல வார்த்தை காதில் விளக்குமே, ஈமானை பற்றிய வார்த்தை காதில் விளக்குமே. அதே போன்றுதான் மக்களுக்கு விளக்க வேண்டும், மார்க்கத்தின்படி வாழ்வதில் தான் முழுமையான வெற்றியும் சந்தோஷமும் இருக்கிறது. உண்மை அதுதான். ஈமான் கொண்ட நிலையிலே யார் நல்லமல் செய்வார்களோ,
அவர்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம். தீனுக்கு முரணாக சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை எங்கும் அனுபவிக்க போவதில்லை. பெரிய முசீபத்தில் தான் சிக்கிக் கொள்ள நேரிடும். அதை விலக்கி வைக்கிற இந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுங்கள் நபியே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மௌத்து அத்தனையும் ரப்பல் ஆலமீனுக்காக. நான் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக, சாவதும் அல்லாஹ்வுக்காக. நான் செய்கிற ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ்வுக்காக, வேறு யாருக்காகவும் இல்லை. அல்லாஹ்வுக்காக மட்டுமே வாழ்கிறேன், அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்கிறேன். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். கணேசன் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. இதை சில விஷயங்களை நான் இங்கு பேசுவது, அதாவது ரொம்ப நாள் யோசித்து தான் பேசுகிறேன். இதை பேசினால் எதிர்ப்பமான சிந்தனை வந்துவிடக்கூடாது என்று நான் எல்லாம் முடிந்து போன பிறகுதான் இதை பேசுகிறேன். நான் என்னுடைய பேச்சின் மூலமாக வேற எந்த தாக்கமும் ஏற்படவில் போவதில்லை. ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய தாக்கம் ஏற்பட்டால் இந்த பேச்சின் மூலமாக சமுதாயத்தை மாற்று பாதைக்கு கொண்டு வர வேண்டும், இஸ்லாத்தினுடைய பாதையை மீட்டு கொண்டு வர வேண்டும். அந்த சிந்தனை வந்துவிட்டால் இந்த பெருநாள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய பெருநாளுடைய இந்த தியாக பெருநாளுடைய சந்தோஷத்தை வாழும் காலமெல்லாம் சொர்க்கத்திலும் ஈடுக்கு செய்தல்வானாக. நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பிள்ளைகளுடைய அகலாத்தை சரியாக்கி வருவானாக. நம்முடைய குடும்பத்தினுடைய அகலாத்தை சரியாக்கி வருவானாக. நமக்கு ஈமான் இஸ்லாம் என்றால் என்ன என்று புரிவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. அதை படிப்பதற்கு ஆர்வத்தை கொடுத்தல்வானாக. எதையோ படித்து விட்டோமே என்று ரப்பரத்தை நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ் எங்களை மன்னித்திடுவாயாக. ஈமானை பற்றி படிப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தல்வானாக. நம்முடைய குர்பானியை எல்லாம் கபூல் செய்தல்வானாக. நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. கணியத்திற்குரியவரை கவனத்தில் வைக்க வேண்டும். குர்பானியுடைய காரியத்திலே மாநகராட்சியினுடைய முழுமையான வழிகாட்டலை நாம் கவனத்தில் கொண்டு சுகாதாரத்தை பேண வேண்டும். சுகாதாரத்திற்கு முரணாக நாம் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ரப்பல் ஆலமீன் எல்லா காரியங்களையும் எளிதாக்கி நம்முடைய குர்பானியுடைய அமல்களையும் எளிதாக்கி வருவானாக. இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூல் மப்ரூராக ஆக்கி வருவானாக. அவர்களை நிம்மதியாக ஆரோக்கியமாக தாயகம் கொண்டு வந்து சேர்த்தல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.